இந்தாங்கண்ணே. சொல்லு. ஹலோ வர்மா சார். நான் தான் இந்திராணி ஆஃபீஸில் வேலை பார்க்குற முகேஷ் பேசுகிறேன். தெரியுதுடா. என்னவா உங்க எம்டிக்கு? ஆல்ரெடி எனக்கு இருக்கிற பிரச்சனைல அவ வேற எதுக்கு தேவையில்லாம என் விஷயத்துல தலையிடுறான். சார் நீங்கள் எதை சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல. ஆனால் இப்போ அவங்க புதுசாக ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றி சொல்கிறதுக்கு தான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். என்ன விஷயம்? இந்திராணி பர்சனலாக வர்மா ஃபைல்ஸ்னு ஒரு ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. என்ன ஃபைல்ஸ்? வர்மா ஃபைல்ஸ் சார். எது? இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் மாதிரியா? அதில் நீங்கள் செஞ்ச கிரைம்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி அதை மொத்தமாக ஒரு ப்ரோக்ராமில் எக்ஸ்போஸ் பண்ண பிளான் பண்ணிருக்காங்க. இதை ஏன்டா நீ முன்னாடியே சொல்ல என்கிட்ட? எனக்கே இப்போ ரீசெண்டாக தான் தெரிய வந்துச்சு சார். இப்போ கூட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி காஞ்சிபுரத்தில் உங்களை ஒரு இன்ஸ்பெக்டர் பிடிக்க ட்ரை பண்ணி இறந்துட்டாரு. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் அவங்க கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்திராணி இது ரொம்ப சீக்கிரட்டா பண்ணிட்டு இருக்காங்க. எங்களை கூட நம்பல. சொல்ல வருமா? உங்க அக்கா இப்ப எங்கடா இருக்கா? ஏன், என்ன விஷயம்? டேய், உன் அக்கா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா? புரியல. எங்க அக்கா என்ன செய்யறான்னு எனக்கு என்ன தெரியும்? டேய், நான் ஒன்ன கேட்டா பதிலுக்கு நீ என்ன கேப்பியா? உன் அக்கா என்ன செஞ்சுட்டு இருக்கானது உனக்கு தெரியாதா? என்ன வருமா? எங்க அக்கா என்ன செய்யறான்னு எனக்கு என்ன தெரியும்? சத்தியமா எனக்கு தெரியாது. உன் அக்கா வர்மா ஃபைல்ஸ் அப்படின்ற ஒரு ஆபரேஷன்ல இறங்கிருக்காளாம். நான் சம்பந்தப்பட்ட எல்லா கிரைம்ஸையும் கலெக்ட் பண்ணி மொத்தமா எக்ஸ்போஸ் பண்ண போறோம். டேய், அதை நான் அவ பர்சனலா செஞ்சுட்டு இருக்கிறத கேள்விப்பட்டேன். பாரு, கண்டிப்பா அவளாலாம் தனியாலாம் எதையும் செய்ய முடியாது. யாராவது ஒருத்தர் அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கணும். உனக்கு கூட சொல்லாம உங்க அக்கா ஒரு விஷயத்தை செய்யறான்னா உன் மேல அவளுக்கு இருந்த நம்பிக்கை குறைஞ்சு போச்சு தானே அர்த்தம். நீ உடனே உங்க அக்கா கிட்ட இத பத்தி பேசி என்ன ஸ்டேட்டஸ்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்ற. சரி, நான் என்னன்னு பாக்குறேன். டேய், ஏதாவது கேர்லெஸ்ஸா இருந்து எனக்கு வேற ஏதாவது பிரச்சனைய வர வச்ச நான் என்ன செய்வேன்னு தெரியும்ல உனக்கு. வருமா வருமா, அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் வராது, நான் பாத்துக்கிறேன். சரி, நடக்கிறேன். இந்த அக்காவுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? வர்மா மாட்டினா நம்மளும் மாட்டுவோம். என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்? என்னடா பண்ணலாம்? அவளை அப்பவே முடிச்சு விட்டுறோம்டா. போனா போது கபிலுடைய அக்கா ஒண்ணு பண்ணாத ஐயா ஐயான்னு கெஞ்சினான். விட்டு தப்பு பாத்தியா இப்போ? ஹலோ அயலி, நானே கால் பண்ணணும்னு இருந்தேன், அதுக்குள்ள நீங்களே கால் பண்ணிட்டீங்க. என்னாச்சு டாக்டர்? ஏதாவது ப்ராப்ளமா? உங்க அம்மாவுக்கு திடீர்னு ஃபிக்ஸ் வந்துடுச்சு. என்ன சொல்றீங்க டாக்டர்? எப்போ? இப்பதான், ஜஸ்ட் நவ். நான் வந்து இன்ஜெக்ஷன் போட்டேன், அதனால நார்மல் ஆயிட்டாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு இதே மாதிரி ஃபிக்ஸ் வந்திருக்கா? ஆமா டாக்டர், அதனாலதான் அம்மாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணேன். அயலி, நான் சொல்றத கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கங்க. உங்க அம்மாவுக்கு இது கொஞ்சம் குரோஷியல் ஸ்டேட். சீக்கிரம் ஆபரேஷன் பண்ணியே ஆகணும். அவங்க நம்மள மாதிரி நார்மலா இருந்தா கூட பரவாயில்ல, பட் இந்த பாடி கண்டிஷனை வச்சுட்டு ரொம்ப நாள் ஆபரேஷன் பண்ணாம இருக்கிறது நல்லதில்ல அயலி. புரியுது டாக்டர், நான் கூடிய சீக்கிரமே ஆபரேஷனுக்கு அரேஞ்ச் பண்றேன். அம்மாவை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க. நானும் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் அங்க வந்துருவேன். ஓகே அயலி. ஆமாக்கா, நீ ஏன் இப்பெல்லாம் வீட்லயே இருக்க மாட்டேற? ரொம்ப பிஸியா இருக்கிற மாதிரியே இருக்கு. என்ன விஷயம்? என்னக்கா, ஏதாச்சும் முக்கியமான விஷயமா? சொல்ல வேணானா விட்டுரு. இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல கபிலா. என்னக்கா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான சீக்ரெட் சொல்றேன்.
ஏன்னா இந்த விஷயம் வெளியில லீக் ஆயிடுச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். அப்படி என்னக்கா சீக்கிரட்டு? நான் வர்மா ஃபைல்ஸ்னு புதுசா ஒரு ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். வர்மாவோட கிரைம்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். முக்கியமா அவனோட பேஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை மொத்தமா நம்ம சேனல்ல எக்ஸ்போஸ் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். எனக்கு நம்ம இது சாதாரணமா தோணல. ஏதோ ஒரு பெரிய சம்பவத்துக்கான ஹிண்டா தான் தெரியுது. சிவா, நீ என்ன சொல்ல வர? புரோக்கன் விண்டோ. சிவா, நானும் இதை தான் கெஸ் பண்ணேன். அதனால தான் உனக்கும் ஐலிக்கும் உடனே இன்ஃபார்ம் பண்ணலான்னு கால் பண்ண சொல்லியிருந்தேன். இங்க பாரு, நீயும் ஐலியும் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க. ஓகே? ஓகே சார். நான் அப்பவே எப்படியாவது இதை உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா அக்கா வேற கூடவே இருந்தாங்க. அதுவும் இல்லாம நீ வேற யோசனையிலேயே இருந்தியா, அதான் என்னால உங்ககிட்ட சொல்ல முடியல. எனக்கு என்னமோ அந்த பார்க் இருக்கிற ஏரியாவோட அட்டென்ஷனை அப்சர்வ் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி டம்மி பாம்பை செட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதை வச்சு ஏதோ ஒரு பெரிய கிரைம் நடக்க போகுது. அப்போ கூடிய சீக்கிரமே சென்னையில் ஏதோ பெரிய சம்பவம் நடக்க போதா? என் அக்கா உன்னை பத்தின எல்லா கிரைம் ரிப்போர்ட்டையும் கலெக்ட் பண்ணி அது எல்லாத்தையும் மொத்தமா எக்ஸ்போஸ் பண்ற ஐடியால இருக்காங்க. வேற என்ன சொன்னா? உன்னை பத்தி ஏதோ புதுசா ஒரு க்ளூ கிடைச்சிருக்குன்னு சொன்னாங்க. க்ளூவா? என்ன பத்தின க்ளூ என்னடா? அப்படி என்னடா அவ கண்டுபிடிச்சா? உன்னோட பிளட் சாம்பிள் ஃபாரன்சிக் சயின்ஸ் லேப்ல இருக்கிறதா சொன்னாங்க. ஏன் பிளட் சாம்பிள் ஃபாரன்சிக் லேப்ல இருக்கா? எப்படா உங்க அக்காக்கு இதெல்லாம் கிடைச்சது? யாரா இதெல்லாம் பண்ணாங்க? அதை பத்திலாம் அவங்க என்கிட்ட சொல்லல வர்மா. முட்டாள். வர்மா, இதையே அவங்க என்கிட்ட ரொம்ப சீக்கிரட்டா தான் சொன்னாங்க. அவங்க கிட்ட போய் எப்படி நான் மத்ததெல்லாம் கேட்கறது? தானே அதானே முட்டாள். வேற என்ன சொன்னா? இப்ப நான் சொன்னதை நீ உடனே செய்யற. வர்மா, இதெல்லாம் நான் எப்படி வருமா? ஏய், நீ செய்யறியா இல்லையான்னு நான் கேட்கல. இப்ப நான் சொன்னதை நீ செய்யற. ஏதாவது சொதப்புன பார்த்தல நியூஸ் பாம் பிளாஸ்ட், அந்த பாம் உங்க அக்கா மண்டை மேல விழும். என்னடா கேட்டுச்சா இல்லையா? கேட்டுச்சு வர்மா, நான் செய்யறேன். கட் பண்ற.